இடம் சொந்தமாக யாருக்கு பிரச்சனை? கால் வந்துட்டு வா. இடம் கோர்ட்டுக்கு எதுவும் போயிருக்கா? கோர்ட்டுக்கு போயிருக்கா உங்களுக்கு? கோர்ட்டுக்கு போனவங்க முதல்ல வாங்க. உன் இடம் கோர்ட்டுக்கு போயிருக்கா? நில்லு. கோர்ட்டுக்கு போயிருக்கா? டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்கீங்க? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் எங்கே போகணும்? நீதிமன்றத்துக்கு போனதை பார்ப்போம். இந்தியன் பீனல் கோட் 1860, இந்தியன் பீனல் கோட் 1860 முதல் தகவல் உட்காருங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே, இது சக்ஸஸ் ஆகிரும். உங்கள் பொருள் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த முறை உங்களுக்கு கிடச்சிடும். ஆள் கிடச்சிடும், வாங்கி தந்துடுவாங்க. வருத்தப்பட மாட்டீங்களா? எடுத்தது அடுத்தவங்க கிடையாது. இப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா? வெளியே காட்டிடக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மண்டையை நான் திருப்பி உங்கள்கிட்ட நகையை தர வைக்கேன். ஓகே? கால் வந்துட்டு அவசியம் இல்லை. சம்மந்தப்படாத ஒருத்தன் வந்து இதில் புகுந்து குழப்பம் பண்ணியிருக்கான். புரியுதா? நீதிமன்றத்தில் போய் ஆவணத்தை எடுத்து பார்த்தேன். ஆனால் உங்கள் பேரில் எல்லா ரெக்கார்ட்ஸுமே தெளிவாக தான் இருக்குது. ஆனால் அவங்க புதிய ரெக்கார்ட்ஸை காட்டி ஒரு வக்கீல் வச்சு புட்டப் பண்ணியிருக்கிறான். இதுதான் உண்மை. அதனால் உங்கள் பக்கத்தில் நியாயமாக அதை தீர்ப்பளிச்சு தந்தால் போதும்ல. இந்த வெற்றியாக்கி தரேன். ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்து மேலே 100 புள்ளி விழுந்திருக்கு. அதையும் போய் திருப்பி பார்க்கும் பொழுது அதுலேயும் உங்கள் குடும்பத்துக்கு மாறுபட்டதாகத்தான் அந்த சொத்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதனுடைய தலைமை ஆவணத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உரிமை உண்டுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதனால் நான் வெட்டியாக்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு வரலாம். இந்த நகை விஷயமா வீட்டுக்காரர் கொண்டுட்டாங்க சாமி. பறவை மார்க்கெட்டில் தெரியும். கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி 7 மாதத்துக்கு முன்னாடி தனியை பார்த்துட்டு போங்க. என்ன வெட்டியாக்கி தரேன். தனியை பார்த்துட்டு போங்க. 3:30 பாருங்க. சரி சார். இந்தா நீ வாங்க. காசு எவ்வளோ பெரிய பாவ செயலை செஞ்சுருக்கு. தனி என்னையை பார்த்து போங்க. கர்மசாமிக்கு அப்படியா? வேற என்ன கேட்கணும்? என்ன விஷயம்? அப்படியா? வேலை விஷயமாக முயற்சி செய்து வீழ்ச்சி அடைந்தேனா இல்லையான்னு தெரியவில்லையே. கால் விட்டு தம்பி, உள்ளம் சரியாக போகுதே. நல்ல மன நிறைவாக கும்பிடு பார்ப்போம். வா. பணச்செலவு நஷ்டமாயிடுதுங்கிறது உண்மை. அது ஏமாற்றமா அல்லது அந்த வேலை எனக்கு நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குழப்பமும் இருக்குது. ஆனால் வயதும் வரம்பும் மீறிய பிறகும் நான் தேட வேண்டிய நிலைமையில் இருக்கேன். உண்மையிலே என் விதி இப்படித்தானா? அதுக்கு மாற்று ஏற்பாடு உண்டா? அப்படி இல்லைன்னா சொந்தமாக பிஸ்னஸ் எது நடத்தி ஜெயிக்கலாமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. இப்போதைக்கு பிஸ்னஸ் நடத்தக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லை. இந்த வருஷத்தில் 6வது மாதத்துக்கு உட்பட ஒரு வேலை உனக்கு வாங்கி தரேன். அதில் பணச்செலவே இல்லாமல் வாங்கி தரேன். ஜெயிக்கிறேன். போ, நல்லா இரு. புண்ணியமாக இருப்படா. சாப்பிட்டு போண்டா தம்பி. போய்ட்டு கர்மசாமிக்கு கரூர் எல்லை. கரூர் கரூர். அப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்க.
தொழிலை பற்றி கேட்க வந்தது. வந்து உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்போ கொஞ்ச நாளாக உன் வீட்டுக்குள்ளே நான் தான் மன நிறைவாக இருக்கேன். ஒரு பிள்ளையை பற்றிய மனத்தாகம் இருந்து உங்களுடைய நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்க அப்பப்போ அதெல்லாம் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்துடுவேன். தொழிலில் பண நஷ்டமும் நிறைய மனவேதனைகளும் நடந்து சில குழப்பமான நிலைகள் தோன்றியிருக்கு. அவைகளெல்லாம் நீக்கி நிவாரணமாக வாழ வச்சா போதும்ல, வேற என்னப்பா வேணும்? கடுத்தாரதான் சாமி அடுத்த கடுத்தாரையில் ஓட்டுக்கிட்டே அடுத்த ஊர்ஸை என்னைக்கு ஒன்று சேர்ந்து வரும். யாரு கராலாவாதி கிடக்குதுங்க, நல்லா கராலாவாத கூட்டாக கிடக்குங்க. வேற கடுத்தாரையில் போட்டு கடுத்தார எல்லாம் ஒன்று சேர்த்து என்னைக்கு எல்லாம் ஒன்றா வரும். கண்ண முடுப்பா. இந்த மாதம் பேச்சுவார்த்தையில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெற்றியாக்கி தரேன். கூட வர என்னைய கூப்பிட்டுக்கா, மனசுக்குள்ளே வருவேன். வேறு என்ன வேணும்? காலத்து 2 சத்த நேரம் எல்லாருக்கும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு நடக்கவே முடியும். மணி 2 பௌர்ணமி அன்னைக்கு வந்து உடனே சரியாகி போகலாம், பக்கத்தில் வரலாம். கடையில் வியாபாரமே ஒரு பாதி பெண்ணுக்கு வாங்கிட்டு நம்மளை சீரழிக்கிறாங்க. இந்த கனியும் இந்த பணத்தையும் கொண்டு அங்கே வைப்பா, பெருகிரும், சந்தோஷமாக இருக்கலாம். பையனுக்கு அடுத்த மாதம் வேலை வரும். ஆமாம், பையனுக்கு அடுத்த மாதம் வேலை வந்துடும். வந்துடும், ஏன் கவலை? சரி, கர்மசாமிக்கு அப்படியா? சரி சரி சரி. பிள்ளை சொந்தமாக கேட்டு வந்தது யார்? கரூர். கடன்களை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வரலாம். வெண்ணி இருக்கா? வாப்பா, கண்ண மூடுறா பார்க்கட்டும். அடே அப்பா, இன்னொரு தரம் காலில் விட்டு வா. பாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உள்ளுக்கு போய் ஒரு டேர்னிங்கில் பழைய காலத்தை சேர்ந்த ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தேன் ஒரு கிரவுண்டும் கொஞ்சம் பள்ளத்தாக்குகளும் கிடக்கு. சரிண்ணா, உன் ஊர் எல்லைக்குலேருந்து இடது பக்கமாக போய் ஒரு டேர்னிங்கில் கால் வந்துட்டு வா. அவன் வீட்டு பக்கம் பார்க்க, நான் எல்லையை பார்க்க, நான் என்னத்தை சொல்ல? வா. 2.25 ஆண்டுகள் உன்னுடைய பணங்கள் நஷ்டமாகவும் அவசியமற்ற கடனும் பிரத்தியாருக்காக மாட்டிக்கிட்ட கடனும் ஒன்றை இப்போ துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதில் சட்டப்படி இடைஞ்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த கடனை தீர்க்க வழிவகுத்து தரேன். பிரத்தியார்கிட்ட தலைகுனியாமல் உன்னை காப்பாற்றுறேன். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? பையன் படிச்சுட்டு வேலை. ஐயா, அவனுக்கு பௌர்ணமிக்கு வந்து அவனுக்கு உத்தரவு வாங்கிக்காப்பா. அதான் நல்லா இடம் ஒரு பெரிய போட்டு பிரச்சனை மாற்றி தரேன், ஜெயிச்சுருவேன். போய்ட்டு வா. தொழில் காசு இல்லை, 2 தடவை வாங்குறேன். பௌர்ணமி கூட்டிகிட்டு வர கண்டிப்பாக வரணும். பையனுக்கு ஆமாம். கர்மசாமிக்கு வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வாடா தம்பி, என்னடா வாழ்க்கை? கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் எங்கே இருக்கா? மெட்ராஸ். நீ எங்கே இருக்க? கரூர். ஏன் நீ அங்கே போகல? போட்டு தான் வந்தேன். சண்டை கால் வந்துட்டு. தம்பியோ, இன்னொரு தரம் காலில் வந்துருக்காங்க. தாத்தா தானே, கும்பிடுதில்லை. மாறும். பிரிஞ்சு போயிருமோன்னு பயப்படுதியா? போயிட்டான். இப்போ நிரந்தரமாக வேணுமா வேண்டாமா? வேண்டாம். முடிவு எடுத்துட்டியா? நான் வேணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் சாமி. அவங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு கண்ணை மூடு. நான் சொன்னால் எதுவும் வருத்தப்படுவியா? பண்ண மாட்டேன். நீ இல்லாட்ட எனக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்களே. போடா இருந்தால கால் வந்துட்டு வா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுரு. போய்ட்டு வா.
கூரையில் சோறப்பட்ட 1000 காக்கா. புரியுதா புரியலையா? ஏன்னா சாதத்தை அள்ளி கூரையில் போட்டோம்னா எத்தனை காக்காடா சாப்பிடும்? பானைக்குள்ளே இருந்தால் ஒரு காக்கா தான் சாப்பிடும். இப்போ கூரையில் போட்ட சாதம் அது. புரியுதா? இப்போ புரிஞ்சுக்கிடுவிய கால் வந்துடுவான். வர்றாண்டா வா என் செல்லம். மனம் திருந்தி வாரம்னு சொல்லுதாட, என்ன செய்வோம்? பெரியவங்க யார் இருக்காங்கடா அவன் கூட? இருக்காங்க. யார் அது? ஓனர் கடையில் வேலை செய்யும். அவர் தான் எனக்கு கடையில் வேலை செய்யும். மனம் திருந்தி வாரம்னு சொல்லுதா, என்னடா செய்யலாம்? வந்தால் மறுபடியும் நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா? 3 முறை என்னைய பார்க்கவா, அவள் உள்ளத்தின் ஆழம் என்ன, அது நிலைக்குமா நிலைக்காதங்கிற முடிவெடுத்து உனக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை தரேன். பொறுமையாக இருந்துக்கா மகனே, போயிட்டு வா. ஆத்திரப்பட்டுறாத. இன்னும் 1 வாரம் கழித்து ஒரு தகவல் வரும், உடனே ஓடி போயிடாத பல்ல அடிச்சுக்கிட்டு என்னைய பார்க்கவா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை. திருப்பூர் திருப்பூர் தலைவன் தலைவியுமா யார் வந்திருக்கலாம்? கணவன் மனைவியுமாக யார் வந்திருக்கா? வாங்க கால் வந்துட்டு வரலாம். வடிவேல் முருகனை நினைத்தேன். அத்தான் என்னென்ன வேணும்? பிள்ளைய பொம்பளை பிள்ளைய அக்கா கண்ணமுடைய நீ கண்ணமுடைய கால் வந்துட்டாங்க. ஹாய் நானே அமைதியாக இருங்க. ஏடி உங்கள் அப்பன் ஆத்தா எவன் வந்தாலும் சரி என்கிட்ட நடக்காது. என் சொல்லக்கிட்டு என் பின்னால் வரல, ரோட்டில் போவையில் கூட உன்னை தூக்கிட்டு போயிடுவேன், வந்தவனை க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படி ஒரு மிரட்டி உன் பிள்ளைய தன்மையப்படுத்துறதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிட்டான். புரியுதா? இப்போ உன் பிள்ளை உன் பக்கத்துலேயும் பதில் சொல்ல முடியல, அவங்க பக்கத்துலேயும் பதில் சொல்ல முடியல, முடிவெடுக்க முடியாமல் வாழவா சாகவான குழப்பத்தில் உட்காந்துருக்காடா. காப்பாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு அமைதி இல்லாத என் மனமே வாழ்க. 3:30 மணிக்கு என்னை பார்த்து போடா, ஜெயிச்சு தாரேன். உன் பிள்ளை உன் பக்கம் சேரும். வா பக்கத்தில் யாரும் மிரட்டலுக்கும் அசராத. கருப்புசாமி இருக்கான் பார்த்துக்கிடுவேன் போ. ஒருத்தன் சொன்னான், உன் கருப்புசாமி எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாப்புல என்ன என்னடா செஞ்சிடும்? அந்த எலுமிச்சம்பழத்தை நான் ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன்டான்னா. யார் சொன்னான்? ஒரே வீட்டுக்குள்ளே ஜூஸ் போட்டு குடித்தான், வயத்தால் போயிடுது. 15 நாள் உள்ளே இடந்து தடுமாறி கடைசியில் 2ஆம் தரம் வந்து 100 ஜூஸ் தரேன் சாப்பிட்றியாடன்னே. வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். புரியுதா? அதே மாதிரி குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? குழந்தை இருக்கா உங்களுக்கு? வாங்க, என்ன வேணும்? குழந்தை பற்றி கேட்க வந்தது யாருன்னு நான் கேட்டேன். குழந்தை பற்றி கேட்க வந்தது. வாங்க, என்ன வேணும்? பையனுக்கு குழந்தை வேணும். கால் வந்துட்டாங்க. நான் புள்ளி விவரமாக கூப்பிட்றேன், நீங்கள் புலம்பிக்கிட்டு வந்து என்னைய பார்க்குறீங்க. பரவாயில்ல, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே நில்லுங்க. மாலை பிறகு போடணுண்டா கொட்டிப்பில் 2 ஒரு மனசும் ஒரு நிலைப்படலை. ஒழுங்காக கும்பிட்டுவாங்க.
குன்றிருக்கும் இடமெல்லாம் நம் குமரன் இருக்கும் இடம். குமரன்னா யாரு? முருகன். முன்னே கும்பிடுவியா? பக்கத்தில் வாங்க. அதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்படி கும்பிட்டும் அவன் வடிவத்தில் ஒரு குழந்தை வேணும், பேரன் வேணும்னு நினச்சமே நடக்கலையே அப்படிங்கிற வேதனை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஏன் பிளட் ரிலேஷன்லாம் குழந்தை பாக்கியம் உண்டுமே, யாருடைய குழப்பத்தில் இந்த குழந்தை பிறக்கலை தோன்றலை அப்படின்னு சதா காலகட்ட ஆராய்ச்சி இருக்கா இல்லையா? சோஜிக்காரங்களை பார்த்தா உண்டு, இன்னொருத்தரை பார்த்தா கொஞ்சம் தடையாகத்தான் நடக்கும். 2 இடம் 3 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணதுக்கு போனால் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்குது. ஆனால் செய்தியில் உண்மை கிடைக்கல. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. நீ உட்காருப்பா, அக்கா போய்ட்டு வரட்டும். வாழ்க்கை என்னும் ஓடம். வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பழனிமலை முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்காங்க. தைப்பூச திருவிழாவுக்கு பிறகு குழந்தை ஜனனம் ஆயிரும். ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றிவேல் முருகான்னு பேர் வச்சுட்டான். ஜெயிச்சுட்டா. கண்ணை முடுப்பா, பக்கத்தில் வா. எங்கே வலிக்கும் அங்கே என்னென்ன மனத்தில் அங்கே இடம் நினச்சிக்கோ. நெல் இந்தா இன்னிலிருந்து வலி குறைஞ்சிரும். போய்ட்டு வீட்டில் வச்சு கும்பிடணும். சரி. உடல்நிலை சரியில்லாத மகன் யாருப்பா? இது யாரு? மகனுக்கு. சரி வாங்க, நீங்கள் நின்னுங்க. அங்கே கால் நின்று சொல்லு. நீங்கள் விழுந்துட்டு வாங்க. நீ நில்லுக்காப்பா மகனே, நீ நில்லு. சரிங்க சாமி. வருத்தமே படக்கூடாது. தைரியமாரு. நீங்கள் உட்காருங்க. நாற்பத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய இருப்பிடங்கள் வேற, இப்போ இருக்கிற இடம் வேற. என்ன அந்த நேரத்தில் நான் கருப்பசாமியும் உங்கள் குடும்பத்தில் ஒரு காலத்தில் வணங்கும் தெய்வம். ஆமாங்க. உன்னுடைய தந்தையினுடைய மார்க்கத்தில் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு மகன் தற்கொலை செய்யும் அளவிற்கு ஒரு தவறுகள் நடந்துச்சு. அதனுடைய பாவத்தின் சாபத்தில் வந்து பிறந்த மகன் நீ இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்க. இந்த பாவம் தீர்மானம் கேட்டேன். ராமேஸ்வரத்தில் மூழ்கி தீர்த்தமாடிய பின்பு என்னை வந்து பார்த்த பின் நான் செய்யக்கூடிய அருளாசியால் உன் உடல் நல்லாயிரும். கால் நிமிட்டு வரலாம். தைரியமாருடா, காப்பாற்றியாச்சு, நல்வழி கிடைச்சாச்சு, புண்ணியமடைவாய். கர்பசாமிக்கு இந்தா குணமாக்கி தரேன். வெற்றி உண்டு. பாப்பா பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. பணம் கொஞ்சம் இது வரமாட்டேங்குது. வந்தாச்சு, நல்லா இருக்கு. குழந்தையும் பாட்டியுமா தாயா? உன்னை யார் கூப்பிட்டு வந்தா? வாங்க, கால் அனுப்புவாங்க. மெல்ல போப்பா, மெல்லப்பா. இவரை கூட்டு போங்கண்ணே. கேளுப்பா, கேளம்மா சின்ன பொண்ணு கேளு. உன் பேர் என்ன? தேன்மொழியா? தேள்மொழியா தேன்மொழியா? அப்போ கோவப்பட்டு பேசுனா தேளுமொழியா? கால் உண்டா? தாத்தா கும்பிட்டா போ. சாமி, எங்கள் வீடு, என்னோடய வீடு
சேல்ஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, அது நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். எனக்கு அந்த பணம் வந்து சேரணுங்க. சித்திரை மாதம் வந்து சேர்ந்துடும், போய்ட்டு வா. சித்திரை மாதம் வந்து சேர்ந்துடா, போய்ட்டு வா. வாமா. சிங்காரங்கட்டு அழக்கூடாது மகனே, மகிழ்ச்சியாக போய்ட்டு வா. கேள்வி பிறந்தது எதனால், பதிலும் இருக்குது அதனால். வா பக்கத்தில். உங்கள் அப்பா அங்கே? எங்கள் அப்பா வேலைக்கு வீட்டில் தான். கால் வந்துட்டு வரலாம். வா. நீயே கேள்வி கேட்டுக்காமா. என்ன வேணுமா? நல்ல தொழில் வேணுங்க. கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, பணம் ஒரு பக்கம் மாற்றி கொடுத்து. கடனை தீர்த்து தரேன். தொழில் 3 மாதம் கழித்து தான் உருவாக்க முடியும். சொந்த தொழில். அதுக்கு இடையில் வந்து இருக்கிறத காப்பாற்றி தரேன். ஏன் நான் நிறைய பேசணும்னு சொன்னால் ஒரு சில காரணங்கள் இருக்குது. என்ன, உன் வீட்டுக்காரருடைய மனதை கொஞ்சம் திருப்பி உன் பக்கத்தில் கோவப்படாமல் காப்பாற்றி தரேன். வெற்றி விட்டு ஜெயிச்சுக்கா. வா. கருப்பசாமிக்கு வீட்டில் ஒரு நோயாளி கிடக்கான், அவனை காப்பாற்றி தரணும்னு கேட்டுருந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். அன்னம் பூவே மண்ணொடு கிளியே இல்லி குடமாடு எருமையை எரி அன்னர் தலையிடை. வா. உன் கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். உட்காருங்க. 2 கட்டா மனநிலையோடு நிற்கிறீங்களா? பாலத்து ஜோசியனை போய் பார்க்கும்போது கிரகம் இப்படியெல்லாம் இருக்கும், எந்திரிச்சு நடமாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ பொல்லாத நேரம் 20ஆம் தேதி வரை இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஜாதகத்தில் இடம் இருக்குது. வரக்கூடிய ஜனவரி மாதம் 20ஆம் தேதி எனக்கு போட்டால் வேண்டாம். அதுக்கு பிறகு உன் பிள்ளைக்கு தெளிந்த ஆரோக்கியமும் மன தெளிவும், என்ன தெளிவு? மன தெளிவும் கிடைத்து தெளிவாக என்னைய பார்க்க வர்றதுக்கு நான் வர வச்சுருந்தேன், காப்பாற்றி தந்துருந்தேன். வேறு என்ன வேணும்? தொழில் உனக்கு புதுமையாக உருவாக்கி தரேன். அது வியாபார ஸ்தாபனமாக இருக்கும். ஏன் பேரை போட்டு நடத்திக்கா. பக்கத்தில் வா. இந்த கனியை அறுத்து தேய்ச்சிக்கா, வலியெல்லாம் போயிடும். போயிட்டு வா. கர்பதாமிக்கு பிள்ளையின் திருமணம் பற்றி கேட்க வந்தது யார்? யாருடைய திருமணம்? கால் வந்துட்டு வா. எத்தனை வயசாச்சு? கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியா? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வா. யார் சாமி நீங்கள்? கற்பராயன் எங்கே இருக்காரு? உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே இருக்கார். ஒரு பள்ளத்துக்குள்ளே இருப்பார்னு நினைக்கிறேன். ரோட்டை ஒட்டி பள்ளத்துக்குள்ளே இருக்கார். 1 2 3 4 5 6 7 9 சாமி இருக்கார்ல. கால் வந்துட்டு வா. வந்த உடனே ஆடுச்சு. பாப்பா, நீ நினைக்கிறது தான் நான் நடத்தணும்னு எனக்கு நான் அவசியமா? நான் தானே வாழ போகிறேன். நீங்கள் தான் மனத்தை மாற்றணும். என்னையா மனத்தை மாற்ற சொல்லுது நீ? அப்படி உன் பிள்ளை உன்னை கேட்டான். கால் வந்துட்டு வா. அப்படி பிள்ளைய காதலிச்சா நம்ம ஈஸியாக கல்யாணம் முடிச்சுக்கலாம். என்னல தம்பி, அப்படி தானே நினச்சேன் நீ? செவுட்டு அடிச்சு கூட ராஸ்கல்ல. உன் பிள்ளை உன்னைய மீறி வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலைமை இருக்குடா.
போக விடாமல் நிறுத்தி உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மன மகிழ்ச்சியோட மரியாதையான கல்யாணத்தை நடத்தி தரேன். கால் வந்துட்டுவான். கூப்பிடு கருப்பசாமிய. வாடா மகனே, யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். இந்த கனியை நீ வீட்டுக்குள்ளே கொண்டு போனோடனே அவன் மனநிலையில் அவன் மேலே இருக்கிற பற்று குறைஞ்சிரும். அப்படி மெல்ல மெல்ல பெற்றோர்களே தஞ்சம் என்று திரும்பி விட்டாள். ஓடு, சாப்பிட்டு போ. பட்னியாக போனோன்னா அது நடக்காது. வயிறார சாப்பிட்டு போயிடா. சந்தோஷமா சந்தோஷமா. அதே கேள்விக்கு இன்னொரு ஆள் இருக்கலாம்ல. யாரு? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாத. உயிரே என்னக்கா செய்யணும்? என்ன செய்யணும்? அவங்களோட 5 வருஷமாக போராடணும். யாரு போராடி ஜெயிச்சாளா? கண்ணை முடிக்கும். ஐயா, இது என்ன ரகசியம்? அவள் இஷ்டத்துக்கு கட்டுப்பட வச்சு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு திருநெல்வேலி எல்லை. திருநெல்வேலி ஏற்றுக்கலாம். அவ்வளோதான். அன்னைக்கு உத்தரவு. திருநெல்வேலி. மெல்ல ஏக்கா, மெல்ல இருந்தீங்க. பிள்ளையின் கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? பொதுவாக கேட்டால் தெரிவிட்டு போவோம். என்ன அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. வாப்பா, இதெல்லாம் என்ன? சியாமலா தேவி அம்மன் போய் உனக்கு வரும்போது கால் சொன்னீங்க. புத்தக கடை வச்சுருக்காரா சியாமலா தேவி ஓனரு? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதான் புத்தகமாக திருப்பி பார்த்தேன். சரி. கால் வந்துட்டு வா. அவர் இருக்காரா? இது கேட்கல. மொத்த பையன் கல்யாணம் சரியாக நினச்சபடி நடக்கலை. 2வது பையன் கல்யாணம் நடக்க. 2 கனியை என் கையில் கொடுத்துருக்கேன். 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உன் மனத்துக்குள்ளே கவலை இருக்குது. ஒரு பையன் உருப்படாத வாழ்க்கையை தொடங்கி அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் ஒருத்தையை கொக்கி போட்டு வச்சுருக்கான், உன்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கான். அவளை இழுத்துட்டு வந்துடுவானா இல்லை நம்ம இஷ்டப்படி நடக்குமான்னு ஒரு குழப்பம் இருக்குது. கால் வந்துட்டு வா. பக்தர்கள் அமைதியாக சாமியோட. காயா பழமா? இது காயா பழமா? உன் விஷயமும் காய் தான்டா, நீ தானே சொல்லுத. இது காயா பழம். என்னை யாரும் வாங்கி திறக்க மாட்டாங்க இதுக்கு என்கிட்ட. சரி, நம்ம சொல்லக்கூடாது. உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை திருத்தி குடும்ப மரியாதை கெட்டு போகாத அளவுக்கு வாழ வச்சுட்டு தான் போதுமாடா. ஓகே, வேறு என்ன வேணும்? அதான் கல்யாணம் 2வது பையன் கல்யாணம் சீக்கிரம் முடியும். அவன் முடிச்சுட்டு வந்துட்டான்னா நீ ஏற்றுக்கிடுவியா? அப்போ ஏற்றுக்கிடுவேன். கெட்டிக்காரத்தை அப்பண்டா. உங்கள் அப்பா அப்படியால கிடையாது. கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு திருச்செந்தூர் முருகன் முன்னால் தான் கல்யாணம் முடிப்பான். ஓகே, முடிட்டு போ. எப்படியோ நடந்தால் போதும். என்னன்னா இந்த அப்பா நடத்தி தரேன், வெற்றி உண்டு, நல்லா இருக்கும். அதே நெல்லை எல்லை வழக்கு சம்பந்தமாக கேள்வி. வழக்கு இருக்காக்கா? வா. என்ன வழக்கு? ஆனந்தம் விளையாடும் வீடு. அப்படியா?
கேட்டு பார்ப்போம். என்னடா ஒன்றும் இல்லையா? உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் தங்கை காளி உங்கள் பின்னால் வந்து நிற்கா, காளியம்மன். அதே மாதிரி சொல்லமாட சாமி அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். 3 ஆண்டு காலங்களாக உறவினர்களாலும் உற்ற நட்புகளாலும் மனவேதனையும் குழப்பமும் நடக்கும். இதனால் நிறைய பணங்கள், மரியாதை சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் குழப்பமும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை நம்ம பக்கத்தில் நீதியாக நடக்குமான்னு கேட்டேன். ஹைகோர்ட் மகாராஜாவை இடையில பார்த்தீங்களா? நான் வந்து நிற்கிறேன், கால் வந்துட்டு வாங்க. நீ யாரை பார்த்தியோ, உனக்கு சம்மந்தமானவர்களும் அவரை பார்த்துட்டாங்க. புரியுதா? அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த நீதிமன்றத்தில் உங்கள் பக்கம் நீதியை வர வச்சு தீர்ப்பு கொடுத்தா போதும்ல. உண்மையிலேயே உங்கள் பக்கத்தில் தான் நீதி இருக்குது. அதனால் அந்த நீதியை விளங்க வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? உதவி செஞ்சோம், பணம் கொடுத்து உதவி செஞ்சோம், அவங்க வாங்கிட்டு அவங்க உண்மையிலே ஏமாத்துறாங்களே தவிர அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குது. எனக்கு தெரியுதுல்ல. அதில் பாதி அமௌண்ட் வைகாசி மாதத்துக்குள்ளே வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்தாப்பா, நல்லா இருக்கலாம். இந்தா மகளே, சந்தோஷமாக இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா? யாருக்கு? அது கேட்டு பார்க்குறேன். யாருன்னு கேட்போம். பிள்ளையின் திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? அக்காவா? நல்லா இருக்கியா? சும்மா இருக்கலாம். எந்த பிள்ளை? இவனுக்கா? என்னல படிக்க நீ? தங்கமான பேலாக இருக்கியா? உனக்கு யார்டா பெண்ணு தர மாட்டோம்னு சொன்னா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம். வரலாம். வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை. கடந்த காலத்தில் மனதில் ஒரு அலை தோன்றி மறைந்து விட்டது. அதனால் கொஞ்சம் மனசுக்குள்ளே இளைஞரும் தோன்றிடுது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ கல்யாண சம்பந்தமான முயற்சி எடுத்து யார் வரா? உங்கள் ஊர் இல்லை சிவன் கோயில் இருக்கோ? ஆமாம், புதுசாக பொண்ணு இருக்குது, பழைய கோயில். சிவபெருமான் வந்து நிற்காரு. கண்ண முடு கேட்கணும். கால் வந்துட்டு வரலாம். நீ உட்காருக்கா, வா. சிவபெருமான்கிட்ட கேட்டேன், மகனுடைய விதி எப்படி இருக்கு? சித்திரபுத்திர நாயனார் ஒருத்தர் வந்தார். தீர்க்க ஆயுசும் சுமங்கலத்தன்மையும் இருக்கிற பையன் நீ. தந்தையாருடைய உதவி தக்க வேளையில் பலனில்லாத நிலைகளை பெற்றது. உன்னுடைய தகப்பனுடைய உதவி உனக்கு தக்க வேளையில் பலன் இல்லாமல் போயிடுது. இதான் உண்மை. தந்தையாருடைய வம்ச வழியின்படி இவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும்னு கேட்டேன். தாயுடைய ஆயுளை போல் பெருக்கி இருக்கும். உறவினர்களில் கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு உத்தரவு. சொந்தக்காரங்களில் கல்யாணம் முடிக்கக்கூடாது. திருச்செந்தூர் பகுதி செல்லும் வழியில் உனக்கு பெண் இருக்குது. அங்கேருந்து ஒரு துப்பு வரும். அந்த ஏரியாவில் உனக்கு பெண் கிடைக்கும். கல்யாணம் முடிச்சிருவேன். வைகாசிக்குள்ளே அந்த திருமணம் நடந்துடும். கால் வந்துட்டு வா. இப்போ பணி செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் மர இடைஞ்சல் இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாமல் மாட்டிக்கிடாத அதையிலே பணியை செய். 6 மாதங்கள் வரை அங்கே இரு. அடுத்து வேறு வழி கிடைக்கும். பக்கத்தில் வா.
கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? வண்டிகள் நிறைய நிற்க வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில், வியாபார ஸ்தாபனம், பாளையங்கோட்டை பகுதி யாரு? எந்த ஊர்? கீழப்பட்டம். பாளையங்கோட்டை பக்கம் கீழப்பட்டம். கரெக்டு. 1 2 3 தலை ஓடு கடையெல்லாம் உங்கள் ஊருக்கு புறவுள்ள இருக்கும். இந்த டைல்ஸ் எல்லாம் வாங்குகிற கடை இருக்கும், புறவுள்ள தெரியுத. கால் வந்துட்டு வாங்க. கருப்பசாமிக்கு ஓட பக்கம் வர நீ வாங்க. உங்கள் வீட்டில் வீட்டுக்கு பின்னால் ஓடை இருக்காடா? முன்னாடி அந்த ஓடை பகுதியில் ஒரு கோயில் இருக்க சாமி, அது என்ன சாமி? சொல்லமாட சாமி. இன்னும் ஆடிக்கிட்டு வரானே, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. ஒன்றரை வருஷ காலம் தொழிலை பற்றியும் பணத்தை பற்றியும் மனவேதனை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஜாதகம், குறி கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு தெளிவான விடைகள் நிறைய இடத்துல கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவான விடைகள் கிடைக்காது. அது ஏன் அப்படின்னு கேட்டால், குலதெய்வத்தினுடைய நடமாட்டத்தின் தன்மை குடும்பத்துக்குள்ளே குறைவு. உள்ளத்தில் உணர்ச்சியும் ஆங்காரமும் இருக்குமே தவிர அருள் பாலிப்பு இல்லை. அதனால் என்ன செய்யுது, அந்த தெய்வத்தினுடைய தொடர்பு நிலை குறைந்த காரணத்தினால் அந்த விளக்கங்கள் பல பேருக்கு கிடைக்கல. இதுதான் உண்மை. அவசியமில்லாமல் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய விதி உனக்கு இருக்குது. ஆனால் உன்னுடைய குலதெய்வம் மறைந்து நின்றாலும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் உண்மை. அப்படி ஒரு தீவை நடக்கவே செய்யாது. உனக்கு வேறு என்ன வேணும்? மகளுக்கு வேலை 6 மாதத்துக்கு பிறகு நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு உடல்நிலை சரியாயிடும். கூட்டு வந்துடுங்க. இந்தா ஜெயிச்சுக்கா. வா மகளே, பக்கத்தில் வா. உடல்நிலை மட்டுமில்லடா, இன்னொரு குறை இருக்குது, தெது தரேன். இந்தா பக்கத்தில். நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா. சரி, புண்ணியம் கிடைக்கட்டுப்பா. வா. டிஎன்பிஎஸ்சி எழுதுனியா? பாஸ் ஆகிட்டப்போ. ஆனந்தமடையுங்கள், ஆனந்தமடையுங்கள். கருப்பசாமி, என்னுடைய முன்னோர்கள் வம்சத்தில் உள்ள தெய்வம் இப்போதைக்கு எங்களுக்கு துணை இருக்கா இல்லையான்னு ஒருத்தனுடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்குப்பா. நீங்கள்லாம் திருநெல்வேலியா? எந்த இடம்? என்ன தெய்வம் அக்கா? முன்னோர்கள் வணங்க தெரியவே இல்லை. குலதெய்வம் தெரியுமா உங்களுக்கு? எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? திருநெல்வேலி. எந்த இடம்? புரிஞ்சுக்கிட்டியா? அங்கே இருங்க, வரேன். புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? நெல்லை மாவட்டம் பூரா வந்து நிற்கிறாங்க. கருப்பசாமிக்கு கோம்பை எல்லை, கோம்பை வாங்க, கோம்பை கால் வந்துட்டு வரலாம். ஏன்னா நாளைக்கு அறிக்கை விடணும். சாமி எந்த ஊர் சொல்லாங்க அந்த ஊர் மட்டும் வரணும். பக்கத்தில் உள்ள ஊரில் அங்கெல்லாம் வராங்க. கொஞ்சம் பக்கத்துலலாம் ரொம்ப தூரமாக இருந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு. அண்ணாச்சி வரலாம்.
அம்மா வரையே யாரு? வீட்டு பக்கத்தில் அம்மா இருக்காளா? யாருப்பா அது? யாரு? அவள் கையில் இருக்கக்கூடிய திரிசூலத்தில் ஒரு குறை இருக்குன்னு சொல்லுதாங்களே, இந்த சூலம்லாம் நல்லா இருக்கா? பார்க்கல. உன் பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்னா இப்போ கல்யாணம் பண்ண சாமி. இவ்வளவு தானே? கண்ணை முடிக்கா? அம்மா நீ குங்குமம் கொடுப்பியா? கொடுத்துருவியா? காலில் வந்துட்டு வா. பாப்பா சொந்தம்ல அது பெரிய சாமி, கருப்பசாமி தான் எனக்கு சொந்தம். அது குலதெய்வம். குங்குமம் கொடுக்க வேண்டியவா குங்குமக்காரி. அவளை கேட்டேன், சரி சார். இந்த சித்திரை திருநாளில் கல்யாண சம்பந்தமான அத்தனை வெற்றியும் நடக்கும். சரி சார். அந்த கடவுள் இருக்கு சார், கொஞ்சம் தீரணும். அந்த கடன்களையும் நான் தீர்த்துருவேன். சொத்து சொந்தமான குழப்பம் இல்லாமல் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். என்னை நீ கூப்பிடும் பொழுது உன் முதுகில் ஒரு புல்லரிப்பு தோன்றும். நான் வந்துட்டோம்னு அர்த்தம். போயிட்டு வா. கர்பசாமிக்கு அதே கோம்பை பகுதி பிள்ளையை பற்றி காக்க வந்தது. என்னப்பா செய்யணும் உனக்கு? எங்கே இருக்கான்? என்னாச்சு? 2 மாயம் பற்றி 1 மாயம் பார்க்குறேன், 1 மாயம் பார்க்க முடியாது. கால் வந்துட்டான். தங்க நகை வைர நகை குறை இருக்காது. அந்த ஒரு மகன் இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் உன்னை வந்து சேருவான். அவன் வயத்துக்குள்ளே மறந்து கிடக்கு. உன்னைய மறந்துட்டான். அவனை திருப்ப முடியுமான்னு பார்த்தேன். அது இப்போ நடக்காது. அவனுடைய குணம் பொன் பொருள் நகை இது சொந்தமான எண்ணத்தில் இருக்கே தவிர பாசத்தில் இல்லை. இல்லை சாமி, கையெல்லாம் ஒரே புடைச்ச. அதனால் அவனை தெளிவு பண்ணி நான் கொண்டு வரதுக்கு 3 ஆண்டு காலம் அவனுடைய விதி உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு இருக்குது. பொறுமையாயிரு. இப்போ 9 மாத காலங்களாக உச்சியில் இருந்து உடம்பு எல்லாம் முழுக்க உனக்கு வலியும் வேதனையும் படுத்தா எந்திக்க முடியாத குறையும் இருக்கு. இதுக்கு செய்வனை வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு. உன் வீட்டு எல்லைக்குள்ள பாம்பு நடமாடுது, புரியுதா? அது வந்து தெய்வத்தின் சக்தி. ஆனா விஷப்பூச்சி உள்ளவரோடாம நான் காப்பாத்திருந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள எதுவும் செய்வன இருக்கான்னு பார்த்தேன். நிச்சயமாக அப்படி இல்லை. வீணாக நீ குழம்ப வேண்டாம். என் சக்தி உன்னை காப்பாற்றும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தாப்பா வெற்றி ஆகி தரேன். தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா தொழில்? கடவுள் வச்சுருக்கேன் சாமி. கடவுள் வச்சுருக்கேன். கோட்டை ஒன்று வாங்கிட்டு போகணும் அன்றைக்கி வச்சு கும்பிட்டு பணம் வந்து சேர்ந்தாச்சு. சந்தோஷமா இரு. சரி சார். விவசாயத்துக்கு டிராக்டர் கால் வந்துட்டு வா. அந்த தாத்தா தூக்கி விடு லைட்டா. வாப்பா. ஏலே உதவாக்கரையாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லுதேடா உன்னை. என்ன இவன் என்னத்தை நினைச்சான்? போச்சல அதை வாங்குவான் இதை வாங்குவான், ஒரு வண்டிக்கும் ஓட மாட்டான். அவன் என்னத்தை கச்சிருக்கான்? அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கடா. காலில் வந்துட்டு வா. வாப்பா. வண்டியும் நல்லா ஓட்டித்தாரேன். நிறைய கடன்களும் வேதனையும் வச்சிருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவைகளையும் தீர்த்து தெளிவாக்கி தரேன். அப்பப்போ கனவுல சில சமயத்தில் தெய்வம் காட்சி தருவது மாதிரி இருக்கு. ஆனால் அது என்னன்னு புரிய முடியாமல் கிடந்து தவிக்கும். உண்மையா இல்லையா? அதையும் வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? பணம் தான் வேணும். சொல்லுடா. பணம் தான் வேணும். இன்னும் ஒரு தடவை சொல்லு. பணம் தான் வேணும் சார். தந்துட்டேன். நல்லா இருடா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை
கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா கல்யாணம்? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வேப்பிலைக்காரியாக மாரியம்பாள் அந்த எல்லையில் இருக்கா. புரியுதா? உன் மகனுக்கு என்ன கருப்புசாமி? அப்படியா? இடையில சோமுலாம் இருந்தான், இடையில உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? கால் வந்துட்டுவோம். சித்திரை மாதத்தில் பெண் அமையும்பா. மனக்கோலமாக வாழ வைக்கிறேன். செய்தி உண்டு. இந்த நல்லா இருப்பான்.